சாமுண்டீஸ்வரி, ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு வழியா ராஜா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ரேவதியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அப்படியா? நிஜமாவா சொல்ற? நான் இதுல போய் சொல்லுவேனா? நிஜமாவே ஒத்துக்கிட்டா. இந்த அதிசயம் எப்படிமா நடந்துச்சு? முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதம் முடிச்சாலே, இப்ப எப்படி ஒத்துக்கிட்டா? அவ பிடிவாதமா தான் பேசினா. ஆனா பெத்தவ நான் சும்மா விட முடியுமா? அவளுக்கு எது நல்லதுன்னு நமக்கு தானே தெரியும். அதனால நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அவ சுலபத்துல ஒத்துக்கல. ஆனா நான் அவகிட்ட பேசி நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிருக்கேன். நல்ல காரியம் பண்ணம்மா. எங்க இது நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். ஒரு வழியா 2 பேரும் ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அக்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவே ரேவதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆமா, ஒத்துக்கிட்டா. என்னால நம்ப முடியலக்கா. அந்த டிரைவர் மேல அவ்வளவு கோவமாவும் வெறுப்பாவும் இருந்தா அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டா? அம்மான்னு அப்புறம் நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? சில விஷயங்கள் அவளுக்கு புரியாது. சின்ன பொண்ணு தானே. அதனால அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா. நீ விடு. இவ பேசி சாதிக்கிற டைப் இல்லையே, மிரட்டி சாதிக்கிற டைப். நிச்சயம் எதையோ சொல்லிதான் அந்த பொண்ணை மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பான். சாமுண்டீஸ்வரி, என்ன இருந்தாலும் என் பேரன் தான் முறப்பையன். முறப்பையனுக்கு சில உரிமைகள்லாம் இருக்கு. அவன் சம்மதிக்கலன்னா நீ உன் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியாது. அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா நீ நிறுத்திதான் ஆகணும். அது தெரியுமா உனக்கு? என்னது? முறப்பையனாவது நொறப்பையனாவது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வேணா நீ சொன்னது நடக்கலாம். அந்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு. பொண்ண பெத்தவங்க எவனுக்கு வேணாலும் கட்டி கொடுக்கற உரிமை இருக்கு. எத்தனை வருஷம் ஆனா என்ன, முறப்பையனுக்குன்னு இருக்கிற உரிமை யாரும் தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ரேவதி ஏன் பொண்ணு. அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ரேவதி உனக்கு பொண்ணுன்னா அவ எனக்கு பேத்தி. அவளை என் பேரனுக்கு கட்டி கொடுக்கற உரிமை எல்லாம் எனக்கும் இருக்கு. அம்மா, பாட்டியோட பர்ஃபார்மன்ஸ பாத்தீங்களா? சந்தோஷத்துல ஓவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு. 4-5 அவார்டு வாங்காம விட மாட்டாங்க போல இருக்கே. சும்மா பிச்சு உதறாங்களே. பின்ன பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அந்த சந்தோஷத்துல ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. போடுறது பொய் சண்டையா இருந்தாலும் எப்படி ஒரிஜினல் மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க பாருங்க எங்க அம்மா. ரேவதி, அம்மா உன்கிட்ட வந்து ஏதாவது பேசினாங்களா? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு. நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏ, என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? என்னடி இப்படி சொல்ற? நான் உங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், போராடியும் பார்த்துட்டேன். ஆனா அவங்க எதுக்குமே சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க துப்பாக்கி எடுத்து நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நான் சுட்டுட்டு செத்துருவேன்னு மிரட்டினாங்க. அப்போ வேற வழி இல்லாம நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னது? துப்பாக்கியால சுட்டு பண்ண மிரட்டினாங்களா? அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையேக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் தான். கல்யாணத்தை பத்தி எவ்வளவு ஆசைகளோடவும் கனவுகளோடவும் இருந்தும் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்ட அந்த டிரைவர். அந்த டிரைவர் தான் நல்லவங்கிற இமேஜ நம்ம அம்மா மனசுல ஸ்ட்ராங்கா பதிய வச்சுட்டான். அதனாலதான் அவன் என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. அவன் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்றாங்க. அவனை மீறி அம்மா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவன் வச்சதான் நம்ம வீட்டுல சட்டமா இருக்கு. சித்தி இததான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னாங்க. ஆனா அம்மா தான் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க.
இப்போ உன்னை கெட்டு போகல ரேவதி. நான் போய் அம்மா கையில கால்ல விழுந்தாவது எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாத்தினா போதும். அக்கா, எல்லாமே போச்சு. இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேலே அவங்க கிட்ட போய் பேசினா வீணா கோவம் தான் படுவாங்க. மகேஷ் காணாம போனதுல இந்த கல்யாணம் நின்னு போனா பாட்டி எங்க தம் பேரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்ற பயத்துலதான் அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இதுக்கு அந்த டிரைவரும் சம்மதிச்சதால அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க. பெத்த பொண்ணோட விருப்பத்தை விட எதுக்கு இப்ப அந்த டிரைவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பேரு கூட முழுசா தெரியாத ஒருத்தனை நம்பி பொண்ணோட வாழ்க்கையை எப்படி ஒப்படைக்கிறாங்கன்னு தான் புரியல. நாளைக்கு அவன் கெட்டவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சா உன் வாழ்க்கையே வீணா போயிடும்டி. அத அவங்களால சரி பண்ணி கொடுக்க முடியுமா?